சுத்தி கிடக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜிலேபி கண்டை. ஃபர்ஸ்ட் ஜிலேபி சங்கீதா புடிச்சிட்டாரு. கிட்டே இருக்குதா? நல்லா இருக்கா? வலை விட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மீன் அப்படிதான் பாப்போம். ஃபர்ஸ்ட் வலையில இவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் நாங்க. மீன் பாலக்கீரை அழகா வளர்ந்துருக்கு, நிறைய வளர்ந்துருக்கு சங்கீதா, நீட்டா. இங்க சூப்பரா இருக்கு. ஜெசிதா வா, ஊருக்கு போலாம் வா. வேணாமா? ஸ்கூலுக்கு போனோமா? பாத்தியா ஃப்ரெண்ட்ஸ், ஆத்துல மீன் பிடிக்க கிளம்பி இருக்காரு எல்லாரும். பாப்பா மீன் பிடிக்க போலாம், தூங்கி ஏஞ்சிருக்கும் போதே மீன் பிடிக்க போலாம், மீன் பிடிக்க போலாம். அம்மா போட்டவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையிலே வந்து பாத்தீங்கன்னா ஆத்துக்கு மீன் பிடிக்க போறோம். இங்க வந்தனா ஒரு டைமாவது அந்த ஆத்து போய் பாத்துட்டு மீன் பிடிக்காம நாங்க போனதே கிடையாது. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மீன் இருக்குதான்னு சும்மாவது போய் பாத்துட்டு வந்துருவோம். இன்னைக்கு மீன் இருக்குதா இல்லையோ மறுபடியும் மீன் பிடிக்க போறோம். எஸ், அது வந்து ஒரு ஜாலி, ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் தெரியுமா. ஜாலியா இருக்கும் மீன் பிடிக்க எல்லாம் போனா. ஒரு மீன் கிடைச்சாலே ஹாப்பியா இருக்கும். ஆமா, வலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாச்சு. கொசு வலை, வலை கட்டுறதுக்கு, அப்புறம் மீன் எடுத்துன்னு வர கவர், மீன் பிடிக்க வலை, வலை. ஐயோ, நீ ஆயா கூட இங்க இருக்கிற, யாரு போற? தாத்தா கூட. போலாமா? அம்மா வந்து பாத்தீங்கன்னா இங்க சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க, நம்ம போய் மீன் பிடிக்கணும். நம்ம வச்சு செடிலாம் எப்படி பாக்குமா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆத்துக்கு மீன் பிடிக்க வந்தோமா, அப்படியே நம்ம கொல்லியும் பாத்துட்டு போலாம் சொல்லி வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதைலாம் விட்டோம்ல, அது வந்து லைட்டா முளைஞ்சிருந்தது. இப்ப எப்படி வளர்ந்துருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்திருக்கோம். ஜஸ்விதா வேற விதை விட்டாரு இதுல. கொத்தவரங்காய் செடி எல்லாமே வளர்ந்துருக்கு. லைனா கொத்தவரங்காய் செடி வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொத்தவரங்காய் செடி பூச்சி அடிச்சிருக்கு போல இருக்குங்களா? ஆமா, பூச்சி அடிச்சிருக்கு. கொத்தவரங்காய் செடி லைனா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாலக்கீரை, பாலக்கீரை வளர்ந்துச்சா? சூப்பரா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை அழகா வளர்ந்துருக்கு, நிறைய வளர்ந்துருக்கு சங்கீதா, நீட்டா. பாலக்கீரை வந்து போட்டோம் பேபி. மேல ஒண்ணு போட்டு எங்க அது? முள்ளங்கி வச்சேன், முள்ளங்கி ஏன் தெரியல வளரவே இல்ல. முள்ளங்கி மட்டும் வளரல. முள்ளங்கி, ஆமா, முள்ளங்கி வந்து வஞ்சி மேல வச்சா நல்லா கிழங்கு பெருசு பெருசா இறங்கும்னு சொல்லிட்டு முள்ளங்கி வச்சேன். ஒரு முள்ளங்கி கொடுங்க, நான் அந்த சைடு மாத்தி மாத்தி முள்ளங்கியும் கொத்தரங்காய் செடியும் வச்சேன், அது வந்து வளரல. இந்த சைடு தான் ஜஸ்விதா வச்சாங்க. எப்படி இருக்குப்பா? ஜஸ்விதாவும் அத்தையும் வச்சாங்க. பாப்பா வச்சுதா? என்ன பண்ணீங்க ஆயா தாத்தா? ஆயாவும் பாப்பாவும் இந்த சைடு செடி வச்சாங்க. சூப்பரா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதாவும் அத்தையும் வச்ச செடி எல்லாமே சூப்பரா வளர்ந்துருது. வெண்டைக்காய் செடி சூப்பரா வளர்ந்துருக்கு சரிங்களா. இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் செடி எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. செடி அவருக்கெல்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் காணோம். அதெல்லாம் வளரல. இது கொத்தரங்காய் செடின்னு சொல்லிங்க. அந்த இதுதான் பேபி. என்னது? பீன்ஸ். பீன்ஸ் கிடையாது, இது எல்லாமே இது அவரைக்காய். அவரைக்காய், செடி அவரைக்காய். செடி அவரை வந்து செடி அவரை எல்லாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பூச்சடிச்சு. நான் இது வந்து உளுந்து செடி அங்காட்டின்னு நினைச்சேன். அதுவும் வளர்ந்துருக்கு சரிங்களா, கீழே வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் செடி தான் பார்க்க நல்லா அழகா வளர்ந்துருக்கு. இந்த பக்கம் கீரை, புளிச்சக்கீரை, காசரைக்கீரை. இங்க பாருங்க, இதான் புளிச்சக்கீரை லைனா விட்டுருக்காங்க. அழகா வளர்ந்துருக்கு, பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. என்ன பேபி? வரும்போது வந்து பாலக்கீரை பறிச்சு பக்கோடா பண்ணுவோம். பாலக்கீரை பக்கோடாவா? நிறைய இருக்குது. ஃபுல்லாவே பாலக்கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வச்சிருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா பழைய விதை போட்டோம், ஒரு செடி கூட வளரல. இது நீட்டு மேல போட்டேன். சரி பரவாயில்ல, இருக்கிறத வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வெண்டைக்காய் பறிக்கலாம், அப்புறம் வந்து வெண்டைக்காய் பாலக்கீரை தான். பாலக்கீரை இப்பவே பறிக்கலாம் போல இருக்கு, அவ்வளவு இருக்கு, நிறைய இருக்கு. இல்ல இன்னும் பெரிய இலை பெருசா வரும் பேபி. நம்ம சீக்கிரமா மீன் பிடிக்க போலாம் வா. மீன் பிடிக்க போலாமா? ரெடி ஆயிட்டாங்க ஜஸ்விதாவும் அவங்க தாத்தாவும். ஜஸ்விதா, மயில் கத்துது. மயில் பாரு, எவ்வளவு மயில் காலையிலே காத்து வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கத்துது. ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்திருக்கோம். வழக்கமா போற இடம் இல்லாத இது வேற இடத்துக்கு வித்தியாசமா வந்திருக்கோம். லொகேஷனே சூப்பரா இருக்கு. காலையிலே அழகா
ஆமா கிளைமேட்டும் நல்லா இருக்கு. ஆமா நான வயலா இதெல்லாம்? நானல் கிடையாது, கோரை. காட்டு உள்ள போயிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு சங்கீதா. ஆறு இங்க இங்க சூப்பரா இருக்கு. தாத்தா நல்லா இருக்குல்ல? ஏய் மணல் விடு விடு விளையாடு. ரவி மயில அழகா இருந்துச்சு. யசிதாவை புடி புடி. செமையா இருக்கு, ஜாலியா. பீச், எங்க ஊர் பீச் தான். பீச் இல்ல, தண்ணிய காணாம. கொஞ்சம் வத்தன பீச்சா இருக்குது. அங்க இருந்து தண்ணி வா. மயில், பெரிய மயில், அழகா இருந்துச்சு. அழகா இருந்தா வலை விட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மீன் அப்படிதான் பாப்போம். அப்பா நேரா போய் அங்க கட்ட போறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இப்படி குறுக்க போட்டு இப்படி வந்து நீட்டா கட்டுவோம் வளைச்சு. இந்த வலை வாங்கின்னு வந்தது அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோ மீனாவது பிடிக்கணும் இதை வச்சு. அடுத்த டைம் போய் நல்ல வலையை வாங்கின்னு வரணும் பேபி. சின்னதா கேக்குறாரு. இருக்கணும் வலை, வலைலாம் நீட்டா தான் இருக்கணும். புடுங்கள ரொம்ப இழுக்காதீங்க, லைட்டா கட்டுங்க. சரிடா, மீன் மாட்டுச்சுன்னா நீ எடுக்கிறியா? அதுல நான் எக்ஸ்பர்ட். மீனுக்கு விடாம எடுத்துன்னு வந்துருவியா? சங்கீதா மீன் மாட்டி இருக்குன்னு சொல்றாரு. அங்க ஒரு மீன் மாட்டி இருந்தது, வீட்டு ஜலுக்குன்னு அடிச்சது பார்த்தா. ஃப்ரெண்ட்ஸ் வலை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து இங்க கட்டிருக்காங்க குச்சில, அங்க போயிட்டு அப்பா கட்டிருக்காரு. ஆனா மீன் மாட்டிச்சு என்னன்னு தெரியலையே. இந்த இடத்துல மீன் மாட்டிச்சு நீ தான் சொன்ன. அங்கதான் சத்தம் கேட்டு தவக்கலையே என்னன்னு தெரியல. சரி போய் பார்த்து எடுத்துனோம். ஃப்ரெண்ட்ஸ் வலை கட்டினதே இப்பதான், வலையை இப்பதான் போட்டுக்கிறாரு மாமா. அதுக்குள்ள மீன் பிடிக்க போயிட்டாரு ஒருத்தர். மீன் எடுக்க போறேன். மீன் எடுக்க? மீன் இருக்கான்னு அது போய் பாரு. சாப்பிடும், நம்பிக்கையோட போ. கிளியரா தெரியும். இன்னும் அப்படி தூக்குனா எப்படி மீன் சாப்பிடும்? எந்த இடத்துல அடிச்சுதான் சேர்த்து மீனை மட்டும் பிடி அப்படியே அழகா. மீன் சும்மா மாட்டிங்க சுத்தி கிடக்குது. ஃபுல்லா மாட்டல, சும்மா அங்கேயேதான் சுத்தி கிடக்குது. பாருங்க ஜிலேபி கண்டை. ஃபர்ஸ்ட் ஜிலேபி சங்கீதா புடிச்சிட்டாரு. போடு, மாட்டல அது, சங்கீதா கையாலே புடிச்சிட்டு மலையில லைட்டா ஓடிடும் அது. பார்த்து போடு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜிலேபி சங்கீதா புடிச்சிட்டு. ஒரே ஒரு மீன் வந்து இப்ப கிடைச்சிருக்குது. அப்புறம் பாப்போம். தண்ணி பாசம் இருக்குது, நடந்தனா கலங்கல ஆயிடுது. அப்ப மீன் மாட்டோம். மீன் மாட்டோமா? ஆமா, தெளிவா இருக்கும்போது மீன் மாட்டாது. அங்க வலைய கட்டிட்டு பக்கத்து குட்டைக்கு போறோம். இங்க வந்து வலை கட்டிருக்கோம், அங்க கொசு வலை போட்டு மீன் பிடிக்கலாம். ஒரு மீன் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை டிஸ்டர்ப் பண்ணாத விட்டாதான் மீன் இப்படி அப்படி போயிட்டு அந்த வலையில மீன் சிக்கும். உடனே எல்லாம் சிக்காது. அதனால நாங்க அடுத்த வலைக்கு போறோம், அடுத்த குட்டைக்கு போறோம். வா வா வா. சின்ன குட்டை தான் சங்கீதா இது. சங்கீதா குட்டை ரொம்ப சின்னதா தான் இருக்குது, ஆழம் அதிகமா இல்ல, தண்ணி தெளிவாகுது. ஆமா சூப்பரா இருக்குண்ணா, தண்ணி தெளிவா இருக்கு சங்கீதா. மீன் இருக்குது, 1 2 இருக்குது, சின்ன சின்ன ஜிலேபி. அது பாரு நிறைய இருக்குதா? அதான் வலையில எப்படி மாட்டி எடுக்குதுன்னு தெரியல. மீன் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஃபுல்லா மேயுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு மீன் பாரா. ஐயோ, பார்க்கவே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மீன் வளர்க்குற குட்டையில இருக்கிற மாதிரி இருக்கு. மீன் நல்லா அழகா இருக்கு. இங்க பாருங்க எப்படி ஓடுறாங்க பாருங்க எல்லாம்.
ஃபர்ஸ்ட் வலை இழுத்தாச்சு போல இருக்குதா? ஒரே மண்ணுதான். மீன் இருக்குமா? எவ்வளவு மண்ணை இழுத்துட்டு வந்துக்கிறாரு பாரு மாமா. மண்ணோட இழுப்பாங்க. ஒரு மீன் போங்க இருக்குதா? வர இருங்க, அப்படியே கொஞ்சம் விடுங்க. அப்படியே விடுங்க, இங்கேயே பிடிப்போம், ரொம்ப இழுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீன் ஒரு வலை இழுத்தாச்சு. எவ்வளவு மீன் இருக்குன்னு பாப்போம். நிறைய மீனும் ஓடிச்சு. எப்படி அது மழையில மாட்டுச்சா? ஒண்ணு கூட மாட்டேக்கானா. அம்மா மீன் இருந்தது, ஒரு மீன் இருந்தது பார்த்தானா? மாட்டெல்லாம் இல்ல, மாட்டி இருக்கும். கை விட்டு பாரு, எடு எடு. எத்தனை மீன் மாட்டிக்குதோ அதை மட்டும் எடு. ஃபர்ஸ்ட் வலையில இவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் நாங்க. மீன் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஆனா மாட்ட மாட்டேங்குது வலையில, ஓடிடுது. நான் சங்கீதா மீன் மாமா வலையில இருந்து எடுத்து எடுத்து போடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாரு, அதுக்குள்ள இவ்வளவு மீன் பிடிச்சாச்சு. ஓகே, அங்க பாரு வலையில எவ்வளவு அழகா மாட்டி இருக்கு. வலை உள்ளதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீன் எல்லாமே. வலையில இருந்து எடுத்துட்டு இருக்கோம். இங்க பாரு, எடுத்து போட. அது பாரு, எல்லாம் ஒரே சைஸா? ஆமா, வலை படி மாட்டீதுல. ஐயோ, மூக்குல சேரு. மீன் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் வந்து மீன் பிடிக்காம ஏமாந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். 4 மீன் பிடிச்சின்னு. இந்த தடவை நிறைய மீன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வந்து பார்த்தோம்னா எக்கச்சக்கமா இருக்குது. இதுல நாங்க இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கு. ஆசையா இருக்குது இன்னும் கூட மீன் பிடிக்கலாமா கட்டின்னு. ஆனா போதும் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மீன் பிடிக்கலாம்ல. மீன் நிறைய பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இங்க பாருங்க மீன். இந்த சாக்கு பத்தல. இங்க பாருங்க, இது ஃபுல்லா மீன் ஜிலேபி தான். ஏன்னா எல்லாமே ஜிலேபி தான். ஜிலேபி மீன் தான் பாருங்க. நிறைய ஜிலேபி மீன் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வலையில ஒரு மீன் கூட ஆப்பல நமக்கு. மீன் இருக்குது இல்லையா? அடச்சே, வெள்ளையா இருக்கு. மீன் தான் கிடைச்சிருக்குன்னு பார்த்தா மீனே கிடையாது. இங்கே நம்பி இதை உட்காந்துச்சுன்னா ஒண்ணு கூட நமக்கு கிடைச்சிருக்காது போல. ஆமா, போய் இழுப்பு வலை பட்டதுனால தான் மீனே ஆடுது. கொசு வலையில அம்மா மீன் கிடைச்சது, இதுல ஒண்ணு கூட கிடைக்கல. சரிப்பா, அதை எடுத்துனோம் அங்கிருந்து சுருட்டினோம். அப்போ வலை சுட்டின்னு வந்தா வீட்டுக்கு போலாம். வலை ஒழுங்கா கோத்து கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். வலையை எடுத்துட்டு கடைசியா வீட்டுக்கு கிளம்பலாம்னு கிளம்புறோம். வலையை சுட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆமா, பிடிக்கும் போது ஒரே ஆர்வமா குடுக்குன்னு ஓடி வந்தேன். மீன் பிடிச்சிட்டு நடக்க முடியாத நடந்து வரோம். வலை போட்டு இழுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து வேற லெவல். இன்னும் கூட வலை பிடிச்சி இழுத்தா இன்னும் ஒரு சாக்கு பிடிக்கலாம். ஒரு 5 கிலோ 10 கிலோ மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. நாங்க வந்து இவ்வளவு மீன் பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 கிலோ இருக்கு. ஆமா, 2 கிலோ 3 கிலோ இருக்கும். நல்லா வெயிட்டா ஒரு அரை சாக்கு மீன் பிடிச்சிருக்கோம் நாங்க. இங்க பாருங்க, வீட்டுல போய் நல்லா காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா மீன் பிடிச்சிட்டோம் பாருமா. மீன் மீன் சின்ன மீனா? பெரிய மீன் இதுக்கு வளராது இந்த குட்டையில. பாப்பா மீன் பிடிச்சிட்டு வந்தாரா ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, மீன் வந்து எவ்வளவு பிடிச்சிட்டு வந்து கொட்டை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மீன் இது மாதிரி இன்னும் இருக்குது. நாங்க போதும் சொல்லிட்டு வந்துட்டோம். எல்லாமே வலை போட்டு இழுத்துது. கொசு வலையில பிடிச்சது மாத்திரமா. அந்த வலையில ஒண்ணு கூட மாட்டல. ஒரே ஒரு மீன். பெரிய மீன் இதேதான் பெரிய சைஸ். இதை விட பெரிய சைஸ் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஜிலேபி மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். இது கிடைக்குது எங்க பெரிய விஷயமா. ஏன்னா ஆறு தானே. அவ்வளவுதான் கிளீன் பண்ணி கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் வறுவல் கதம். நான் மீன் கிளீன் பண்றியா? ஆமா சரி. இவ்வளவு மீன் அம்மா மட்டும் ஆஞ்சாங்கன்னா லேட் ஆயிடும் ஆயத்துக்கு. நமக்கு கொஞ்சம் கிளீன் பண்ணிடலாம். அலசி கொடுக்குறாரு மாமா. கத்திரிக்கோள் இருந்துச்சுங்க, நம்ம வீட்டுல இருக்கிற கத்திரிக்கோள் கடகடன்னு கிளீன் பண்ணிடலாம். இந்த முள்ளெல்லாம் வெட்டி போட்டு அப்படியே ஈஸியா ஆஞ்சிடலாம். ஜிலேபி மீன் நிறைய இருக்கு. கிளீன் பண்ணிட்டு காட்டுறோம். என்னத்த கிட்டே இருக்குதா? நல்லா இருக்கு, அழகா.
அப்போ அவர் பேர் அங்கே பேர் ஏறாரு அதுதான் பெரிய அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பச்சைக்காய் நமக்காக நம்ம வந்திருக்கோன்றத அதனால ஏறி பறிச்சு தரேன்னு சொன்னாங்க. பச்சைக்காய் அது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழம் வாங்க அத்தை கூட வந்துருக்கேன். இங்கே தான் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தது நானும் சங்கீதாவும். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. செம்ம ஹைட்டு மரம். இங்கெல்லாம் தண்ணியெல்லாம் பாய பாருங்க, நல்லா காஞ்ச மரம். யஸ்விதா ஊருக்கு போலாமா? குட்டி பாப்பாவா? ஊருக்கு போனா தான் பார்க்க முடியும். போலாமா? ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மீன் எல்லாம் புடிச்சுட்டு வந்தோம், ஜாலியா இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கேக் எல்லாம் கட் பண்ணி செமையா என்ஜாய் பண்ணோம். இப்ப வந்து ஊருக்கு கிளம்புறோம் ரிட்டர்ன். ஜெர்ஷிதா வந்து 2 நாள் ஸ்கூல் லீவ் போட்டாச்சு நேத்து. இன்னைக்கு ஆயா வேணுமா தாத்தா வேணுமா? ஆயா வேணும் தாத்தா வேணும், அம்மா வேணும் அப்பா வேணும். அம்மா தாத்தா வேணா அப்படி சொல்ல கூடாது, எல்லாரும் வேணும்னு சொல்லு. ஊருக்கு போகும்போது மட்டும் இப்படி திருப்பிக்க, அங்கிருந்து வரும்போது இப்படி சொல்லு, மாத்தி சொல்லு அப்படியே. ஆயா வேணும் அப்பா வேணும் தாத்தா வேணும் எல்லாம் வேணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு வரேன் அத்தை, போயிட்டு வரணும். அதெல்லாம் போய் ஓரமா இட்டுன்னு போய் பாய். என்னம்மா ராகமா சொல்றாரு தாத்தா பாய்னு. ஊருக்கு போயிட்டு வரோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. எப்போ கிளம்புனாலும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பலாப்பழம் மூட்டை வந்து பாத்தீங்கன்னா கட்டிக்கிறோம். இன்னைக்கும் பலாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் அப்புறம் துணி மூட்டை எல்லாமே கட்டின்னு கிளம்பியாச்சு. போலாம் போலாம். பாப்பா தூங்கணும், டயர்டா இருக்குது. ஆயா வீட்டுக்கு போயிட்டு ஆயா வீட்டுக்கு போனதெல்லாம் பிரச்சனை கிடையாது, போயிட்டு வர்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேக் மாட்டிட்டே வந்தேன் பின்னாடியே, அதனால உடம்பு வலிக்குது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வரும்போதே சாப்பாடுலாம் வாங்கி வந்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சாச்சு. சோ அவ்வளவுதான், ஊருக்கு போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ போயிட்டு பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம், மீன் பிடிச்சோம். சோ அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி செய்யலாம்னு பிளான் பண்ணோம். வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி வாங்கி வந்து குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோம், சூப்பரா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், பை. ரெஸ்ட். டாடா பை.